வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி கல்வித்துறையில் சற்று முன் ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்கள ஆசிரியர்களுடைய நேரடி நியமனத்தை குறித்து. அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க இருக்கோங்க. ஸோ என்ன பள்ளி கல்வித்துறையில் என்ன அரசாணை, என்ன மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். பள்ளி கல்வித்துறை இயக்கத்தின் கீழ் செயல்பட்டு வரும் அரசு பள்ளிகளில் உள்ள அனைத்து பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்கள் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் தெரிவு செய்யப்படும் பணி நாடுவார்களிலிருந்து நேரடி நியமனம் செய்யும் பொழுது பின்பற்ற வேண்டிய டைம் டேபிள். ஸோ எப்படியெல்லாம் நம்ம ஒரு ஆளுக்கு எப்படி ஒரு ஆசிரியர்களுடைய எப்படியெல்லாம் போஸ்டிங் போடுறாங்க அப்படின்ற ஒரு டைம் டேபிள் ஷெட்யூலை தான் நமக்கு ஒரு அரசாணை 176 நமக்கு வெளியிட்டிருக்காங்க. ஸோ பள்ளி கல்வித்துறையின் கீழ் இயங்கும் ஊராட்சி ஒன்றியம், நகராட்சி, மாநில அரசு தொடக்க எல்லா பள்ளிகளிலுமே இது பார்த்திங்கன்னா இந்த கொள்கையை பின்பற்றுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ கடிதத்தில் பார்த்திங்கன்னா நிர்வாக இயக்கத்தில் செயல்பாட்டு வரும் அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் அனைத்து பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்பும் போதும் இந்த விதிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சார் அப்படி ஒரு விதிமுறைகள்? ஸோ அந்த டைம் டேபிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பின்பற்ற வேண்டிய அட்டவணை ஒன்றினை கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு உபரி ஆசிரியர்களுடைய பணியிடங்களை கணக்கிடுறது பார்த்திங்கன்னா எப்பயுமே 1/5 மே மாதத்துக்குள்ளார எப்பயுமே கணக்கிட்டுறணும். மேற்படி கண்டிருக்கப்பட்ட உபரி ஆசிரியர்கள் தேவையுள்ள பள்ளிகளுக்கு பணி நிரவல் பண்ணணும் அப்படின்னா 31/5. ஸோ மே 31க்குள்ளார முடிச்சிடணும். அனைத்து வகை ஆசிரியர்களுக்கான கலந்தாய்வு, ஸோ பொது வகையான கவுன்சிலிங் எல்லாமே ஜூன் 6 அந்த 30க்குள்ளார முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 36க்குள்ளார பட்டதாரி ஆசிரியர்களுடைய பணியிட மதிப்பீடு. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா பட்டதாரி ஆசிரியர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்றதை ஜூலை 1க்குள்ளார முடிச்சிடணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. காலி பணியிடங்களை நிரப்ப போகிறோம் கருத்துருக்கள் இருக்கும் பட்சத்தில் அதை அரசுக்கு அடுத்த 15 நாட்களுக்குள்ளார அமைச்சிடணும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சமர்ப்பிக்கப்படும் கருத்துரைகள் அரசாணை வெளியிடப்பட வேண்டிய நாள் 30/9க்குள்ளார அரசாணை. இதன்படி வெளியிடப்படும் அரசாணையில் குறிப்பிட்டபடி நேரடி நியமனம், உத்தேச பணியிடங்கள் எண்ணிக்கை குறித்து ஆசிரியர் தேர்வு வாரியம் அதன் நிதித்துறை உறுப்பினர்கள் ஒப்புதல் அளித்த பின்னர் நோட்டிஃபிகேஷனை வெளியிடலாம். ஸோ அந்த அறிவிப்பை வெளியிட்ட முன்னாடி நோட்டிஃபிகேஷன் வெளியிடுறது எல்லாமே 31/10க்குள்ளார ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் தேர்வுகள் நடத்தப்பட வேண்டிய நாள் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஜனவரி 31க்கு உள்ளாரையே எல்லா தேர்வும் நடத்தணும் அப்படின்றது குறிப்பிட்டே சொல்லியிருக்காங்க. அதன்படி தேர்வு முடிவுகள் வெளியிடுறது ஏப்ரல் 30க்குள்ளார வெளியிடணும். சான்றிதழ் சரிபார்ப்பு எல்லாமே மே மாதம் 1லேருந்து மே மாதம் 31க்குள்ளார சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை முடிச்சிடணும் அப்படின்றத அவங்க தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஷெட்யூலுக்கு உண்டான அரசாணை. இந்த வழிமுறைகளை பின்பற்றி தாங்க ஒரு ஆசிரியருடைய நியமனம் அந்த ஷெட்யூலுக்கு உண்டான அரசாணையை தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க. ஆனால் எப்போ படி போடுறாங்கன்னு தெரியல. அரசாணை வெளியிட்டாங்க, ஷெட்யூல் எல்லாமே வெளியிட்டாங்க. ஆனால் தேர்வு எப்போ சொன்ன டைமில் நடத்துவாங்களா அப்படின்றது டிஆர்பிக்கு தாங்க வெளிச்சம். ஸோ ஆசிரியர்கள் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. தற்சமயம் பார்த்திங்கன்னா இந்த தேர்வு ஒன்று நடந்துகிட்ருக்கு. எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பிடி மற்றும் பிஆர்டியோடைய தேர்வுகள் பிப்ரவரி 4ஆம் தேதி முதல் தொடங்குறதுக்கு. ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த தேர்வு எப்படி நடக்கும்ன்றது எல்லாமே யோசிச்சுட்ருக்காங்க. கணினி வழியில் நடத்துகிறோம், பொறுத்து வந்து அவங்க பார்க்கலாம். அந்த தேர்வுக்கு புதிய அறிவிப்பு என்ன வெளியிடுறாங்களா இல்லையான்றதும். அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்க அந்த டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு உண்டான பணி நியமனம். ஸோ டெட் தேர்வில் கிட்டத்தட்ட 400 ஆசிரியர்களுக்கு உண்டான ஒரு புதிய ஜீவோ அமைச்சரவை கூட்டத்தில் நடக்குது. அமைச்சரவையுடைய அவசர கூட்டத்தில் இதற்குண்டான ஒரு அறிவிப்பை வெளியிட போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆலோசனை கூட்டத்தில் இந்த அறிவிப்பை நம்ம எதிர்பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.